காலையிலேருந்து இங்கே நிற்கிறேன். நம்ம கிளினிக்கு ஒரு ஆள் கூட வரவே இல்லையா? யார் யாரோ கிளினிக்கு ஹாஸ்பிட்டல்லாம் நடத்துகிறானுங்க, பயங்கரமாக சம்பாதிக்கிறானுங்க. நமக்கு ஒரு பேஷண்ட் கூட வர மாட்டானுங்க. சிஸ்டர், நீ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுற, வெளியில் ஒரு போர்டு பண்ணுற, ஃபீஸ் 500 ரூபா, குணப்படுத்தாவிட்டால் 5000 ரூபா அப்படின்னு போர்டு போடு. எவனாவது வருவான் பார்ப்போம். கூப்பிட்டியா இருக்கணும் போல இருக்கு. ஃபீஸு 500 ரூபா போட்டிருக்கான், குணப்படுத்த 5000 ரூபா. சரி, என்ன பண்ணலாம்? நமக்கு கையில் காசு இல்லை. இந்த மாங்காய் மண்ணில் எப்படின்னா ஏமாற்றி ஒரு இது பண்ணி காசை வாங்கணும். பார்க்கலாம் இந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு. வணக்கம் டாக்டர். வாங்க வாங்க உட்காருங்க. உடம்பே சரியில்லை டாக்டர். அதாவது என்னன்னா, எனக்கு வர டேஸ்ட்டே தெரிய மாட்டேன் டாக்டர். என்ன சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்றோன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க டாக்டர். டேஸ்ட் தெரியல? ஆமாம் டாக்டர். எது சாப்பிட்டாலும் அது ஒரே மாதிரி இருக்கு எல்லாமே. அதுக்கு ஒரு மருந்து கொடுங்க டாக்டர். நீங்கள் ஏதாவது மருந்து. சிஸ்டர், அந்த 2வது ரேக்கில் 10ஆம் நம்பர் மருந்து, அதை எடுத்து ஒரு 2 சொட்டு ஒரு வாயில் விடுங்க. வாயில் விட்டு சொல்றீங்க? ஐயோ டாக்டர், என்ன பெட்ரோல் ஊற்றுது இந்த பொம்பளை? டேஸ்ட் தெரியுதா? 500 ரூபாய் எடுக்கு. உஷாரான டாக்டரா பொம்பளை. சரி டாக்டர், வரேன். 2 நாள் கழித்து நல்லா ஏமாத்தலான்னு பார்த்தா அந்த ஆள் நம்மளே ஏமாத்திட்டான். இன்னைக்காவது அந்த ஆள் ஏமாற்றி 5000 வாங்காம விடக்கூடாது. பார்ப்போம் டாக்டர். என்ன ப்ராப்ளம்? டாக்டர், அது நல்லா எனக்கு மறந்து நல்லா வேலை செய்யுது டாக்டர். எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ என்னன்னா, எனக்கு புதுசா எல்லாம் மறந்து போகுது டாக்டர். என்னன்னே தெரியல. ஒரு 2 நாள் முன்னாடி நடந்ததுலாம் மறந்து போகுது. அப்புறம் ஒரு வாரம் முன்னாடி சுத்தம். நேற்று நடந்தது கூட ஏதோ லைட்டாக ஞாபகம் இருக்கு. எல்லாம் மறந்து போகுது டாக்டர். புரியுது உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க டாக்டர். சிஸ்டர், இந்த 2வது ரேக்ல 10ஆம் நம்பர் மருந்து டாக்டர். அதானே பொண்ணாட்டி கொடுத்தீங்க. நான் இருக்கேன். 500 ரூபாய் ஃபீஸ் எடு. ஏழாயிரமா இருப்பான் போல இருக்கு. ஏமாற்றவே முடியல. 2 நாள் கழித்து இன்னைக்கு நாளை ஏமாத்தாம நான் வீட்டுக்கு போற மாதிரி இல்லை. இப்படியா இருந்தாலும் 5000 வாங்கணும். ஆல்ரெடி எவ்வளோ போச்சு? 1000 ரூபா போச்சு. சரி, 4000 ப்ளஸ் தான் பார்ப்போம். குட் ஈவினிங் டாக்டர். வாங்க வாங்க. என்ன மறுபடியும் வந்துட்டீங்க? ஞாபகம் படுத்தினா நல்லா மருந்து கொடுத்தீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கும் போல ஞாபகம் இருக்குல்ல. எல்லாம் சரியாயிடுச்சுங்களா? எல்லாம் சரியாயிடுச்சு அக்கா டாக்டர். என்ன ஒன்று, ஒரு மாதிரி தேடி தேடி தான் வந்தேன். நான் தடவி கண்ணு சும்மா தெரியல டாக்டர், ஒன்றுமே தெரியல. ஏதோ இப்போ குரலை வச்சு எனக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வந்து ஆட்டோக்காரன் வந்து விட்டு போனாங்க. ஒன்றுமே தெரியல. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அவ்வளோதான் தெரியுது. ஒன்றுமே தெரியல டாக்டர். நம்ம கிளினிக்ல கண்ணு தெரியாததுக்கு மருந்து இல்லையா? அச்சா பத்தியா? சரி சரி. எடுங்க டாக்டர். 5000 ரூபாய். 5000 ரூபாய் டாக்டர். கொடுங்க. அப்பா வந்த 5000 ரூபாய் குடி. இன்னும் 100 ரூபா கொடுக்குறா. கண்ணு தெரிஞ்ச 500 சாமி நாய்க்கர் ஃபேமிலி போனீங்களா? ஏமாற்ற முடியாதுப்பா. ஒன்றும் கத்தினா ஏமாத்தி பழக கூடாதுன்னு கத்தினப்பா. படிக்காதவன் டாக்டர் இதான் சம்பாதிக்க முடியும். நம்ம வீட்டில் எல்லாம் பச்சை வேணாம்ப்பா. நம்ம டாக்டருக்குலாம் ஒரு ஓப் போடணும். நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சார் வணக்கம் சார். பாப்பா டைரக்டர். படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா வந்து காசு வாங்கி போறே தவிர்த்து ஒரு படம் கூட ஒரு டைரக்ட் பண்ண மாட்டேன் சார். நம்ம எவ்வளோ பிளான் பண்ணோம்னா சார், இதெல்லாம் எடுத்து புஷ்பாலாம் எடுத்து பிச்சின்னு ஓடிச்சு. நம்ம படத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஆடுறவனா கூப்பிட்டு. ஆமாம் சார், டான்ஸ் சரியில்லை சொன்னாங்க. நல்லா ஃபீட்பேக் நிறைய வந்துருக்கு.
இந்த வாட்டி நல்ல ஒரு டான்ஸர் பிளான் பண்ணுறோம் சார். எனக்கு உண்மையிலேயே சந்தேகமா இருக்கு. உனக்கு ஆட தெரியுமா முதல்ல? எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க, ஒரு சில ஸ்டெப்ஸ் சொல்லித்தரேன். சரி. அவ்வளோதான் டான்ஸ். நீங்கள் ஆளுங்க வாங்க, ஃப்ரெண்டில் வாங்க, நான் சொல்கிறேன். அதை வச்சுருங்க பரவாயில்ல. நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஆடுறோம். ஸ்டெப் 1 ஒன்று சார் நில்லுங்க. அப்படி நில்லுங்க. ஸ்டெப் 1 அப்படி பாருங்க. அவ்வளோதான். ஸ்டெப் 2 இப்படி பாருங்க. ஸ்டெப் 3 வந்து வச்சுக்கணும். இப்போ பேண்ட்டு கீழே இறங்கிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அப்படின்னு தோணும். ஸ்டெப் 3 அது வந்து அப்படியே வைக்கணும், அப்படி வைக்கணும். ஸ்டெப் 3 ஆகுது. ஸ்டெப் 4 வந்து அப்படி கையில் இருந்தால் இப்படி உதறுவோம். காலு, இந்த கை, இந்த காலு. சரி, கொசு கடிச்சா எப்படி சொல்லிப்பீங்க? முதுகுல இந்த முதுகு. அவ்வளோதான். இந்த ஸ்டெப்பு 4 7 8 ஸ்டெப்பு தான். இதுதான் டான்ஸு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணால் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு பாட்டு போடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போடுப்போம், ஒரு பாட்டு போடுப்போம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. வெட்டு வீட்டு போய் போடு போடு. நல்லா நல்லா நல்லா. இன்னும் பாஸ்டா, இன்னும் பாஸ்டா. கை ஓட்டு, கை ஓட்டு. கால் கால் கால். கொசு கொசு. நல்லா பாஸ்டா, இன்னும் பாஸ்டா. மக்கள் பாப்பாங்கலாம் தெரியல, கல்லடிப்பாங்க நம்ம ஆடினா. இவ்வளோதான் டான்ஸு. டான்ஸே இவ்வளோதானா? இவ்வளோதான் டான்ஸு. இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு டான்ஸர் வர சொல்லியிருக்கேன். அவன் இன்னைக்கு வரட்டும், அவனை நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். அவன் ஓகேனா நம்ம அதே மாதிரி அவனை எடுத்துக்கலாம். சரி, யார் வர சொல்லி? வர சொல்லி 10 மணிக்கு வர சொன்னேன். வந்துட்டாரு. நான் உட்காந்து பாக்குறேன். நீங்க பாருங்க சார். ரமேஷ் வந்துட்டியா? ரமேஷ், நான் உன்னை பத்தி பேசிட்டேன் ப்ரொடியூசர் கிட்ட. அவரு அதான் அவர்கிட்ட பேசினேன். அவர் ஓகேன்ட்டாரு. இப்போ நீ வந்து ஒரு ஸ்டெப்பு மட்டும் ஆடு. கொஞ்சம் டெஸ்ட்டு டஃப்பாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம். அவர்கிட்ட நான் நல்லா பேசி வச்சிட்டேன். அவர் மைண்ட் செட் ஓகே தான். ஒன்று ஓகே பண்ணிடுறேன் நான். சரியா? நீ 2 ஸ்டெப்பு மட்டும் போடுப்போம். பாட்டு மட்டும் பண்ணுறேன். பாடுவத்தின் காதலுக்கு ஜி, பாடிடத்தின் பாடலுக்கும் ஜி. அவர் என்ன மாடுலேஷன் போட்டாலும் ஆடுவார் சார். ஓகேவா? செலக்டட் பா. சரியா? ஓகே, டன். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் தான் நம்ம டீமில். அதனால நம்ம எல்லாருமே மேலே வந்துடலாமா? மாங்காய் டீம் எல்லாரும் மேலே வந்துடுங்க. மாங்காய் டீம். One minute by அருள்மொழி. ரமேஷ் மாமா வரணுமே.
தமிழ் மொழிக்கு வணக்கம். கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்து விட்டது என்பது அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழி. மரங்கள் இயற்கையின் வரங்கள் என்பதை உணர்த்தும் மரங்களின் துடிப்பை போற்றும் விதமாக 2 நிமிடம் உரையாற்ற வந்திருக்கும் நான் உங்கள் அருள்மொழி. ஆறும் வள்ளுவரே, மக்கட்பண்பில்லாதவரே, என்ன சொன்னீர்? மரம் என்றீரா? மரம் என்றால் அவ்வளவு மட்டமா? வணக்கம் அவர்கள். நீடோலை வாசியான் யார் என்றீர்? மரம் என்றீர். மரம் என்றால் அத்தனை இழிவா? பக்கத்தில் யார் அது? பாஞ்சாலி மீட்காத பாமர என்னவென்றீரா? நெட்டை மரங்கள் என்றீரா? மரங்கள் என்றால் அவ்வளவு கேவலமா? மரம் சிருஷ்டியில் ஒரு சித்திரம், பூமியின் ஆச்சரியக்குறி, நினைக்க நினைக்க நெஞ்சு உருமானுபவம். மனிதன் தோன்றும் முன் மரம் தோன்றியது. மரம் நமக்கென அண்ணன் பழிக்காதே. மனித ஆயுள் குழிக்குள்ள கட்டிய கூவாரம் மரம் அப்படியா? மனித வளர்ச்சிக்கு 30 வந்தால் முற்றுப்புள்ளி. மரம் இருக்கும் வரை பூ பூக்கும், இருக்கும் வரை காய் காய்க்கும். வெட்டி நட்டால் கிளை மரமாகும், வெட்டி நட்டால் மரம் உண்டாகுமா? பிறந்தோம் தொட்டில், மரத்தின் உபயோகம். எழுதினோம் பென்சில் பலகையில், மரத்தின் உபயோகம். மறந்தான் மறந்தான், எல்லாம் மறந்தான். மனிதன் மனிதனாக வேண்டும், மரம் திடம்பா. நன்றி, வணக்கம்.